இந்து கருணா சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரொமோவை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்களை போகலாம். கருணாவும் இந்துவும் கோயிலுக்கு போகிறேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கிருபா, டே கருணா இங்கே வா, பூஜை ரூமில் பூஜை செய்யணும், சாமிக்கு பூ வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கருணா, சரிண்ணே இப்போவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ பார்த்தா இந்து சொல்கிறாங்க, நீங்கள் பூ வாங்கத்தானே போகிறீங்க, எனக்கு 2 முழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இந்து. இதை கேட்ட கிருபாவும் திவாகரும், என்னடா இது பூ வாங்க இவ்வளோ அனுப்பி வைக்கிறா, யாருக்கு பூ வாங்கிட்டு வரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிருபா திவாகர் 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்து பார்த்து, என்ன உன் புருஷன் பூ வாங்கிட்டு வருவான்னு பார்த்துட்டு இருக்கியா, அந்த பூ வாங்குறதுக்கும் கூட எங்கள் வீட்டு காசை தான் எடுத்துகிட்டு போய் உனக்கு பூ வாங்கிட்டு வரணும். அப்படி கருணா பூ வாங்கிட்டு வருவான்னு நீ எதிர்பார்த்துட்டு இருக்கியா, அது மட்டும் ஒன்று நடக்கவே நடக்காது. நாங்கள் சொன்னால் மட்டும்தான் அவள் அசைவானே தவிர அதுக்கு முன்னாடி நீ எதிர்பார்க்கறது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி இந்துவை டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்து, ஓஹோ அப்படியா, சரி பார்க்கலாம், கருணா யாருக்கு பூ வாங்கிட்டு வர்றான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துவும் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக கருணா பூவோடு வந்து நிற்கிறாங்க. பூ வந்ததை பார்த்ததும் கிருபா சொல்கிறாரு, கருணா டேய் வாடா, கொண்டு வந்து சாமிக்கு போடு அப்படின்னு கிருபாவும் திவாகரும் சொல்கிறாங்க. கருணா வந்ததும் பூவோடு வந்து நிற்கிறத பார்த்து இந்து ஓடி வந்ததும் ஆசையா, என்ன பூ வாங்கிட்டு வந்துட்டிங்களா, இதை உங்கள் கையாலேயே என் தலையில் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்து. இந்து சொன்னதை கேட்டு கருணாவும் சந்தோஷமாக இந்துவோட தலையில் மல்லிகைப்பூவை வச்சு விடுறாங்க. இதையெல்லாம் வீட்டில் இருந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. பொண்டாட்டிக்கு புருஷன் கையால் பூ வாங்கிட்டு வந்து வச்சுட்டா அது எவ்வளவு சுகம் தெரியுமா, உன் கையால் பூ வாங்கிக்கிறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு இந்து கிருபா திவாகர் முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கிருபாவும் திவாகரும் அப்படியே மூஞ்சியில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாதிரி சரியான கோவத்தில், டே கருணா நாங்கள் என்ன வேலை சொன்னோம், நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திவாகர் அதட்டுறாரு. அப்போ இந்து சிரிக்கிறாங்க, டேய் திவாகர் பேசாத, அமைதியாயிரு, அவனுக்கு இப்படியெல்லாம் பாட சொல்லி கொடுத்தா பாட ஏறாது, இப்போதைக்கு அவன் மாறி இருக்கான்னு தெரியுது, நம்ம வழிக்கு கொண்டு வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு கிருபா திவாகர் சொல்லவும், திவாகர் அண்ணே நீ சொல்கிறதுக்காகத்தான் நான் அமைதியாக இருந்துகிட்ருக்கேன், இந்த கருணா நாம் சொன்ன வேலையை கேட்டுக்கிட்டு வாழை சுருட்டிக்கிட்டு நாய் மாதிரி நம்ம பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு என்னம்மா எடுத்துக்கிட்டு என்ன வேலை பார்த்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணே இவனை இப்படியே விட்டு என்ன செய்கிறது, இவன் பாரு இன்னைக்கு பூ வாங்கி கொடுத்தவன் நம்ம காசையே எடுத்து அவன் பொண்டாட்டி கேட்டான்னு நகை வாங்கி கொடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி திவாகர் கிருபாவை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. டே திவாகர் கொஞ்சம் பொறுமையாயிரு, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கருணா கிட்ட சண்டை போட்டேன்னு வச்சுக்கோ, இதுதான் நல்ல சான்ஸ்ன்ட்டு அவன் அந்த பக்கம் இழுத்துக்குவா, அதுக்கப்புறம் அவன் நம்மக்கிட்ட வாழாடிட்டு இருந்த வேலையெல்லாம் நடக்காமல் போயிடும், நீ கொஞ்சம் பொறுமையாயிருடா, அமைதியாக மொல்ல மொல்ல அவனை நம்ம பக்கம் இழுத்துடலாம், 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிருபா சொன்னதை கேட்டு திவாகரும், அண்ணே நீங்கள் சொன்னதுக்காகத்தான் நானும் பொறுமையாக இருக்கேங்கிறாரு. இந்து பார்க்கலன்ட்டே கருணாவை கூப்பிட்டு, டே கருணா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமாங்கிறாங்க. நீ என்ன வேலை சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணா சமையல் கட்டில் வந்து இந்துவுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த சுகுணாவும் ஜெயந்தியும் வாய் மேலே கை வைக்கிறாங்க. அடே அப்பா, அடியே இந்து, என்னடி சொக்குப்படி போட்டு மயக்க வச்ச உன் புருஷனை இந்த அளவுக்கு வாழாடிட்டு உன் பின்னாடி இந்த எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்கான், அடே அப்பா, அடியே இந்து இதையவே மெயின்டைன் பண்ணிக்கோ, இந்த மாதிரி உன் புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டி அப்படின்னு சொல்லி ஜெயந்தி இந்துவை அப்படியே திருஷ்டி நட்டை எடுக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த இந்து, அக்கா அண்ணன் அண்ணன்னு அண்ணன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தவன் இன்னைக்கு என் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டான் பார்த்தீங்களா, இன்னும் 6 மாசத்துல எங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்கிறேன்னு மாமா சகவால் விட்டுருக்காரு, இது நடக்க போதாங்கிறாங்க. சத்தியமாக நடக்காதடி, ஓன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிற கருணா நிச்சயமா உன்னை விட்டு பிரிய மாட்டான், அவங்க அண்ணனுங்களுக்கு சரியான ஆப்பு வைக்க போகிறான் பாருங்கிறாங்க. காய்கறி கட் பண்ணி கொடுத்த கருணா, இன்னும் ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி இந்துக்கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், என்ன காய்கறி கட் பண்ணி கொடுத்தா மட்டும் வேலை முடிஞ்சிருமா, சமைக்க வேண்டாமா, சமைச்சா தானே சாப்பிட முடியும், சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லி இந்து கேட்குறாங்க. இதோ நான் இப்போவே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணா இந்துக்கிட்ட என்ன வேலை செய்யணும் சொல்லி இந்து அப்படின்னு அப்படி பட்டன் மாதிரி வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஜெயண்டியும் சுகுணாவும், அடே அப்பா ஏய் கருணா தானா இது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. சொல்ற வேலையெல்லாம் கருணா வேத வாக்கா நினைச்சு செஞ்சுட்டு இருக்கானே, அடடா பார்க்கறக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்குது அல்லக்காங்கிறாங்க ஜெயந்தி. வழியா கருணாவும் இந்துவுமே சமையலை செஞ்சு முடிச்சிடுறாங்க. கிருபா திவாகர் இவங்க எல்லாரும் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வந்ததும் என்ன சாப்பாடு ரெடியா அப்படின்னு சொல்லி டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. எல்லாம் இன்னைக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்து ஜெயந்தி சுகுணா எல்லாரும் பரிமாறக்கு தயாராகிட்டாங்க. திவாகரும் கருணாவும் உட்காந்து இந்துவையே முறைச்சிட்டு இருக்காங்க. அப்போ சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிட போகும்போது பார்க்குறாங்க, ஆஹா என்னது இன்னைக்கு ஸ்பெஷலாக மனம் தூக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இன்னைக்கு ஸ்பெஷல் தான், உங்கள் தம்பியெல்லாம் சமைச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்து. இதை கேட்டதும் திவாகரும் கிருபாவும் கருணாவை பார்க்குறாங்க. விஸ்வா இதெல்லாம் பார்த்துட்டு, டே கருணா நீ தான் சமைச்சியா, ஏண்டா ஆம்பளை சிங்க நீ, ஒரு பொட்டச்சிக்க பின்னாடி போய் நின்று சமையல் பண்ணேன்னு சொல்லி வந்து நிற்கிற,
ஏண்டா பொம்பளைங்க இத்தனை பேர் இருக்கும்போது நீ போய் சமையல் கட்டில் வேலை பார்த்தியா அப்படின்னு சொல்லி விஸ்வா கேவலமாக கேட்கும்போது அப்போ கருணா சொல்கிறாங்க, அண்ணனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்கிறான். ஆமாம், செஞ்சு கிழிச்ச அடுப்படியில் போய் நின்னா உனக்கு ஆம்பளைக்கு அழகே கிடையாதுடா அப்படின்னு விஸ்வா கருணாவை கேவலமாக பேசும்போது கிருபா சொல்கிறாரு, டே விஸ்வா கொஞ்சம் அமைதியாக இரு, எனக்காகத்தானே அவன் சமைச்சிருக்கான், அண்ணன் மேலே இருக்கிற பாசத்தில் தான் அவன் இந்த சமையலை பார்த்துருக்கான், எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் அடக்குறாங்க. இங்கே வேலைக்காரி இத்தனை பேர் இருக்க நீ எதுக்குடா சமையல் கட்டுக்கு போனேன் அப்படின்னு கிருபா கேட்குறாரு. அண்ணே அது ஒன்றும் இல்லை, உங்களுக்காக சமைக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு, சரி ஒரு நாள் தானே செஞ்சு பார்க்கலாமேன்னு நான் செஞ்சேங்கிறாங்க. சரி சரி பரவாயில்ல, இனிமேல் அடுத்தது இந்த மாதிரி வேலைக்கு போகாதீங்கிறாரு. இனிமேல் இந்த மாதிரி வேலைகளையெல்லாம் நீ பார்க்க வேண்டாம், வீட்டில் பொம்பளைங்க இருக்காங்க, வேலைக்காரி இருக்கா, அவங்கெல்லாம் செய்வாங்க, நீ இந்த மாதிரி எனக்காக செய்கிறேன்னு சொல்லி பொம்பளைகளுக்கு மத்தியில் போய் அடுப்படையில் நிற்காதேன்னு சொல்கிறாரு கிருபா. புத்திமதி சொல்கிற மாதிரி சொல்லி இந்துவுக்கு அப்படியே சுருக்குன்னு படுற மாதிரின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கருணா, சரி நான் இனிமேல் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், என்னமோ இன்னைக்கு செய்யணும்னு ஆசையாக இருந்துச்சு அதனால தான் செஞ்சுட்டேங்கிறாங்க. ஆமாம்மா, பொண்டாட்டி சொன்னதை கேட்டுட்டு நீ அவன் முந்தானியை பிடிச்சிட்டு உள்ளே போயிருப்பேனே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி விஸ்வா ரொம்ப கேவலமாக அதட்டிகிட்டு இருக்கும்போது அப்போ இந்து வந்து கருணா கிட்ட சொல்கிறாங்க, என்ன கருணா அது உன்னை இவ்வளோ கேவலமாக விஸ்வா பேசிகிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்கேங்கிறாங்க. பரவாயில்ல, பேசினா பேசிட்டு போட்டோம், அண்ணனுங்களுக்காக தானே நான் சமைச்சேன், அதனால எனக்கு அண்ணன் பாராட்டு தான் சொல்லியிருக்காரு, என்னை தப்பாக சொல்லலையலா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் உன் அண்ணனுங்க உன்னை எதால் அடித்தாலும் உனக்கு தப்பாகவே தெரியாது, ஆனால் இப்போ விஸ்வா கேட்ட கேள்வி கூட உனக்கு ஒன்றுமே தப்பாக தெரியலையா அப்படிங்கும்போது எனக்கு எதுவுமே என் அண்ணன் முன்னாடி தப்பாக தெரியாது, என் அண்ணனுங்க தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருப்பாங்கங்கிறாங்க கருணா. கருணா சொன்னதை கேட்டு இந்து கோவப்படுறாங்க. இதை பாரு, நீ கோவத்தில் கூட ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி கருணா ஐஸ் வைக்கிறாங்க. ஐஸ் வச்சதெல்லாம் போதும், ஆனால் அண்ணனுங்களுக்காக செய்கிறேன்னு சொல்கிறேன் பாரு, அது ஒன்று தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கவே இல்லை, ஆனால் என்ன பேசினாலும் எங்கேயோ பேசுகிறாங்கன்னு நீ இருக்க பாரு, அதுதான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு நீ டக்குன்னு பதில் சொல்லணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறாங்க. சரி அடுத்த தடவை நீ சொன்ன மாதிரி நான் முயற்சி செய்கிறேங்கிறாங்க. அப்போது இந்து சொல்லி கொடுத்த மாதிரி அப்படி சாவி துவட்டு திருகிட்டாங்க. அடுத்தது கருணா கிருபாவையும் திவாகரையும் எப்படி ஒரு கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னு இந்து எப்படினெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கருணாவும் மாறி வந்துட்டுருக்காரு. இந்து கருணா பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே புவனா வராங்க. வந்ததும், மாமா நீங்கள் உங்கள் அண்ணனுங்களுக்காக நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்க, ஆனால் உங்களுக்காக நான் சமைக்க காத்திருக்கேன், உங்களுக்காக காலம்புறா பணிவிடை செய்ய காத்திருக்கேன் மாமா, அது வேணும்னு எனக்கு ஆர்டர் போடுங்க, நான் உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கேங்கிறாங்க புவனா. இதை கேட்ட கருணா, இதை பார் புவனா, அண்ணனுங்க சொன்னாங்களேன்னு தான் நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொன்னேன், ஆனால் இப்போ என் மனசு பூரா இந்து தான் இருக்கா, இந்துவை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அவள் தான் என் பொண்டாட்டி, அவளை விட்டு இனி பிரியறதா இல்லை, ஆனால் அவள் இன்னும் 6 மாதம்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான் சொல்கிறாளே தவிர அவன் மனசுலையும் நான் நிறைஞ்சு இருக்கேன்னு கருணா சொல்கிறாங்க. இதை கேட்ட புவனா, மாமா நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, இந்து ரொம்ப நாளைக்கு இங்கெல்லாம் இருக்கவே மாட்டா, ஏதோ சட்டப்படி 6 மாதம் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காளே தவிர அவன் மனசில் நீங்கள் இல்லை, என் மனசு நிறைய நீங்கள் தான் மாமா இருக்கீங்க, நீங்கள் தான் காலத்துக்கு என்னத்தான் நினைக்க போகிறீங்க, மாமா 2 பேரும் உங்களே என்னையும் தான் சேர்த்து வைக்க ஆசைப்படுறாங்க, அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் நீங்கள் செய்வீங்கல்ல அப்படின்னு புவனா கேட்கவும் அப்போ கருணா எதுவும் பேசாமல் அமைதியாக போகிறாங்க. புவனா கருணாவை மடக்கி பிடிக்க பார்க்குறாங்க. அப்போ கருணா சொல்கிறாரு, இதை பாரு ஆமாம் தாயே, எனக்கு இப்போ பசியே இல்லை, நான் சமைச்சது நீங்களே சாப்பிடுங்க, ஆனால் இந்து இப்போ என்னை எதுக்கோ அவசரமாக கூப்பிட்றேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்து பின்னாடியே போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த புவனா, போங்க போங்க, இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்து பின்னாடி சுற்றுவீங்க, கூடிய சீக்கிரம் அவளை நீங்கள் வெட்டியோடு தான் போகிறீங்க, அடுத்தது என் பக்கம் திரும்பத்தான் போகிறீங்க, உங்களை எப்படியும் என் கைக்குள்ளே போட்டு நான் உங்களோட சேர்ந்து வாழத்தான் போகிறேன் அப்படின்னு புவனா நினச்சிட்டு இருக்காங்க. இதுதானே ஆரம்பம், இன்னும் போக போக கருணா எப்படி மாற போகிறான், எப்படி நான் மாற்ற போகிறேன்னு பாருங்கன்னு சொல்லி சவால் விட்டுருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகிறோங்கிறதையும் நாளை எபிசோட் பார்க்கலாம்.